அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. அதே நேரம் தாங்க, நேத்திக்கு நேரம் தான். மாலை பொழுது, அந்தி சாயும் நேரம். ஆனா, நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வெயில் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை சென்னை கோட்டையில ஏற்பட்ட அந்த அனல், அதனுடைய தாக்கம் இங்க சேலம் இரும்பு கோட்டையிலயும் இப்ப வெளிப்பட்டு கொண்டிருக்கோ என்னவோ. சட்டமன்றம் தாங்க காரசாரமா இருந்தது 2 தரப்புமே. தாவேக திமுக இடையில அதிமுகவும் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. இதுல முக்கியமா விஜய் வெர்சஸ் உதயநிதி. இதுல உதயநிதியை டோட்டலா முடக்கணும், ஸ்பீடு பிரேக் போடணும் அப்படின்னு ஒரு புதிய ப்ராஜெக்டையும் கையில் எடுத்திருக்காங்க விஜய் டீம் அப்படிங்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட், இதற்கான கவுண்டர் என்ன இருக்கு, அறிவாலயத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜய் வெர்சஸ் உதயநிதி, ஆக்ஷன் ரியாக்ஷன் அரசியல், சட்டமன்ற சரவெடி. உண்மையிலேயேங்க நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தப்போ ரொம்ப சூப்பரா இருந்தது. தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தேன். அப்புறம் சில செய்திகள் அந்த கார்டெல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம வாசிச்சோம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நிறைய நல்லா இருந்தது. ஆனா தாவேக அரசாங்கத்துடைய கூட்டணி அரசாங்கத்துடைய முதல் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேளாண்மை பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணாங்க. இந்த கூட்டத்தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப, ஏன்னா அவங்களுக்கு அனுபவமின்மைலாம் சொல்லப்பட்டது இல்லையா. புதுசா நிறைய பேரை எம்எல்ஏக்கள் ஆக்கியிருக்காங்க, மந்திரிகள் ஆக்கியிருக்காங்க மக்கள். அதே நேரத்தில் இந்த பக்கம் அனுபவம் வாய்ந்த கட்சிகள்லாம் எதிர்கட்சி வரிசையிலையும் தோழமை கட்சிகளாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் நடந்தது. சுருக்கமா சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். தொலைக்காட்சிகள்ல ஏற்கனவே பெரும்பாலான ஆடியன்ஸ் நம்ம ஆட்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் பார்க்காதவர்களுக்காகவும் மிக சுருக்கமா நான் சொல்லிடுறேன், தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்டா போன் எடுக்கிறேன் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நடந்தது அப்படிங்கிறதால முக்கியமா இந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி திமுக அவர் சொல்றப்ப 832 கோடியில அண்ணன் சீர் கொடுக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. திட்டத்தில் 2 to 3 லட்சம் பெண்கள் வருவாங்க. இன்னைக்கு ஒரு சவரன் தங்கமே 1,05,000. உங்க அதிர்ஷ்டம் தங்கம் 1 லட்சத்துக்கு வரட்டும். அப்புறம் புடவை 10,000, 1,10,000 1 லட்சமா நம்ம மாத்தினா கூட கிட்டத்தட்ட அண்ணன் சீர் திட்டம் செயல்படுத்த 2,000 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் உங்க தலைவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் பற்றி சொன்னா, அவரு இந்த திட்டங்கள்ல இருக்காரு, கொண்டு வந்த திட்டங்கள்ல மகளிர் உரிமை தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எங்களுடைய தலைவர் தான் இருக்காரு அப்படின்னு ரகுபதி அவர் பேசினாரு. இதற்கு தான் சிட்டிங் நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் உண்மையிலேயே நல்ல கவுண்டர் கொடுத்திருந்தாரு. மகளிர் உரிமை தொகை பற்றி கேட்டால் உங்கள் தலைவர் பெயர் தான் வரும்னு சொல்றீங்க. ஒன்ன மறந்துட்டீங்க, தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் மீதும் 1,28,000 கடன் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி பண்ணதும் நீங்க தான் அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. பரவாயில்லையே அப்படின்னா, அனுபவம் இந்த பக்கம் வெளிப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் திரு KN நேரு திமுக அவர் உடனே எழுந்து, சரிதாங்க, நீங்க கூட ஆட்சிக்கு வந்தது முதல் 60 நாட்கள்லேயே 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அதை நாங்க குத்தமா சொல்லல. ஒரு அரசு கடன் வாங்கித்தான் செயல்பட முடியும். ரிசர்வ் வங்கியில அனுமதி இருந்தால்தான் கடன் பெற முடியும். அதற்கும் உரிய வருவாய் இருந்தால்தான் அனுமதி கிடைக்கும். எனவே எவ்வளவு கடன் வாங்கினோம் என்பதை விட அந்த கடன் மூலம் எத்தனை திட்டங்களை செயல்படுத்தினோம் என்பதை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவரு ஒரு பதிலை கொடுத்திருந்தாரு. இப்படியாகத்தான் சட்டமன்ற அவை இருந்தது. அம்மா உணவகம் சம்பந்தமாக பல விஷயங்கள் குறித்தும் பேசப்பட்டது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, திரு ஆதவ் அர்ஜுனா சிட்டிங் அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் 2 பேருக்கு இடையிலையும் ஒரு கவுண்டர், ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ரியாக்ஷன் இருந்தது. அதாவது எதிர்கட்சிகள் லாட்ரின்னு கத்துறாங்க. அப்படிப்பட்ட லாட்ரி கம்பெனி கிட்ட நீங்க எதுக்கு 900 கோடி 900 crores வாங்கினீங்க? இதுக்கு உதயநிதி அவர்கள் பதில் சொல்ல முடியுமா? அவர்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் எழுந்து, 900 கோடி ரூபாய் கொடுத்தது உங்களுடைய மாமனார் தான், ஆதவ் அவர்களுடைய மாமா தான், நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு இவர் கவுண்டர் கொடுக்க மேஜையை தட்டுறாங்க திமுகவினர். முதல்ல ஆதவ் பேசினப்ப அவருக்கு மேஜையை தட்டுறாங்க தாவேக்காவினர். இப்ப ஆதவ் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவருக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் தான் தெரியும்.
அவருடைய அப்பா கிட்டயே அதை கேட்க சொல்லுங்க. அப்பா இங்க இல்ல, அப்பாவை காணல, வீட்டுக்கு போய் நீங்க கேளுங்க அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு. இப்படியாக ஆக்ஷன் ரியாக்ஷன் நடந்தது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையில நடந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் தாங்க. குறிப்பா முதலமைச்சர் பேசுறப்ப குறுவை சாகுபடி நிவாரணம் அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுத்தாச்சு, அரசியல்ல நாங்க தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சு, எனக்கு தெரியலைங்க, முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சிஎம் ஒரு அட்டாக்க போட, இதற்கு தான் உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், எங்க குறுவை சிறப்பு தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் எல்லா அரசாங்கமும் அறிவிக்கிறது தான், விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம், புரிஞ்சுக்கோங்க, வறட்சி நிவாரணம், முதல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், டெய்லி பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், விவசாயிகள்கிட்ட டெய்லி பேசணும், என்ன நடந்தது அப்படின்னு நேரில் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு உடனடியாக பதிலடி கொடுத்திருந்தாரு. இப்படியாகத்தான் சட்டமன்றம் இருந்தது. இதுல மிக முக்கியமா முதலமைச்சர் பேசினப்ப காவிரி பிரச்சனையை ஒட்டி நானே கர்நாடகத்துக்கு போய் சிஎம்ஐ சந்திக்கணும் அப்படின்னு நான் தான் முயற்சி எடுத்தேன். பிரச்சனைகளை பகை நாடுகளே பேசி தீர்க்கிறப்ப பக்கத்து மாநிலம் தானே போய் பேசினா தீராதா அப்படின்னு தான் முயற்சி எடுத்தேன். இதனால ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் நாங்க தாங்க தயாராகத்தான் நான் இருந்தேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. இதற்கு தான் உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லசுவாமி, சட்டப்பேரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர், அவரு அப்படிலாம் நீங்க உங்களுக்கான ஒரு அவமானம் அப்படின்னா அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கானதா இருக்கும், அப்படி கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட நம்ம மண்டியிட வேணாம் அப்படின்னு அவர் ஒரு எதிர்வினையை ஆற்றியிருந்தாரு. அதே நேரத்தில் இந்த விஷயத்துல முக்கியமா பார்க்கணும், தொடக்கத்துல இருந்தே அங்க காவிரி விவகாரமாக கர்நாடக சிஎம் பார்க்கணும், அவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு தொடக்கத்துல பேசப்பட்டது. அப்புறம் போவாரு தமிழ்நாடு சிஎம்னு ஒரு அமைச்சர் சொன்னாரு, இன்னும் முடிவாகலன்னு இன்னொரு அமைச்சர் சொன்னாரு, ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியா கர்நாடக காங்கிரஸ் சிஎம் திரு DK சிவகுமார், இல்ல இங்க சூழல் சரியில்லை வர வேணான்னு நான் சொல்லிட்டேன், அவங்க தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவை எல்லாவற்றுமே பேசப்பட்டு கொண்டிருக்க அட்லாஸ்ட் இப்ப வாய் திறந்து நம்ம சிஎம் அதை தெரிவிச்சிருக்காரு. இதுல பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகவும் காவிரி ஆணையத்தின் மூலமாகவும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த உரிமையை நம்ம பெற்று இருக்கோம். பல போராட்டங்களுக்கு பிறகு சட்டப்படியாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயம். அப்படி இருக்க நீங்க திடீர்னு ஒரு சிஎம் போய் சந்திச்சா அது அவங்களே பேசி தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு இதனுடைய வீரியம் இல்லாம போயிடும். ஸோ நம்ம பக்கம் சட்டப்படி வாய்ப்பு இருக்கிறப்ப அதை தான் நம்ம செய்யணும், இப்படி போய் சந்திக்கிறது தவறு அப்படின்னு பாமக திரு அன்புமணி ராமதாஸ் அதனுடைய தலைவர் அவராகட்டும், அப்புறம் திமுகவாகட்டும், பல்வேறு எதிர்க்கட்சிகளும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மறுபடியும் ஒரு முறை நினைவூட்டுவோமாக அப்படிங்கிறாங்க எதிர்க்கட்சிகள். சரி, இந்த இடத்துல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அதை வச்சு தான் கேமையே தொடங்கியிருக்காங்க தாவேக்காவும் திமுகவும். அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். உதயநிதியின் வேகம், ஸ்பீடு பிரேக் போடும் விஜயின் நியூ ப்ராஜெக்ட். நம்ம சட்டமன்றத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் முதலமைச்சர் கூட்டல, காவிரி மேகதாது இந்த விவகாரத்துல பயமா அப்படின்லாம் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. பயம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது, பயப்படாதவர் 3 ஆண்டுகளாகவே தெரியும். நாங்க இப்ப கேட்குறோம், தொகுதி மறுவரையறை அந்த விஷயமாக டீலிமிட்டேஷன் அது சம்பந்தமாக நாளைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அனைத்து எம்பிக்களுடைய தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. இதுல திமுக எம்பிக்கள் பங்கேற்பார்களா அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கேட்டிருக்காரு. உடனே எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு, ஏங்க இப்ப என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம், ஏன் தண்ணி வரல, எப்போ வரும், அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி எப்ப, இப்படி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கப்ப சம்பந்தம் இல்லாம திசை திருப்புற மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படின்னு அவரு எழுந்து பதில் சொல்ல, இதற்கு உடனடியாக மற்றொரு சிட்டிங் அமைச்சர் திரு ராஜ்மோகன், இல்லைங்க இதுவுமே மக்களுடைய சார்ந்த விஷயங்கள் தான், விவசாயிகளுடைய நலன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா எதிர்கட்சி சொல்றாங்க இல்லையா தோழர்கள், அதே போல தமிழர் நலன் தொடர்பாகத்தான்
முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கானது, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கானது அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. இப்படியாக இங்கேயும் ஆக்ஷன் ரியாக்ஷன். இதுல முக்கியமா மற்றொரு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்கிறப்ப இது டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை, இதுல டிஎம்கே எம்பிஸ் பங்கேற்பாங்களா அப்படின்னு அவரும் கேட்டிருந்தார். இது சம்பந்தமா திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு. இதற்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர் விரிவாகவே போன ஆண்டே கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வரவழைச்சு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக முதலாக இந்தியாவிலேயே இதற்கு எதிராக குரல் கொடுத்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர். இப்ப நம்ம சிஎம் அனைத்து எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செஞ்சு எடுப்பாரு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. ஆனாலும் வெளியில எடுத்துக்கிட்டாலும் தவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மறுவரையறை என்கிற இந்த அஸ்திரத்தை திமுகவுக்கு எதிராக கையில் எடுத்திருக்காங்க. விஜய் அவருடைய ஒரு புதிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த கூட்டத்தொடர் முழுக்கவே காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம், விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி விஷயம், நீட்டு உள்ளிட்ட முந்தைய காணொலியில கூட நம்ம சொன்னோம்ல 7 அஸ்திரங்களை உதயநிதி கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி டோட்டலா இந்த அரசாங்கம் தாவேக அரசாங்கம் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செய்யணும். பொது வெளியிலையும் மக்கள் மன்றத்திலும். அதற்கு அடுத்து 2 தேசிய கட்சிகள்கிட்டையும் பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்காத, ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்காத தாவேக அரசாங்கம், இன்னொரு பக்கம் கூட்டணியில இருக்கிறதால காங்கிரஸ் குறித்தும் அவங்க கிட்டையும் கேள்வி கேட்காம 2 தேசிய கட்சிகள்கிட்டையும் சரண்டர் ஆகி இருக்கிற தாவேக அப்படின்னு இந்த அரசியல தீவிரமா அறிவாலயம் முன்னெடுத்து கொண்டிருக்கு. அதே நேரத்துல தமிழ்நாட்டு நலனுக்காக, மாநில நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய பார்ட்டி திமுக தான் அப்படிங்கிற அந்த அரசியலையும் தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதற்கு உடனடி கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தொகுதி மறுவரையறை விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா அங்க பாஜகவுக்கு பெரும்பான்மை எம்பிக்கள் வேணும் மசோதாக்களை சட்டமாக்குறதுக்கு. திமுக கிட்ட இன்னைக்கு 22 எம்பிக்கள் இருக்காங்க, கணிசமானவர்கள். இன்னொரு பக்கம் திரு அகிலேஷ் யாதவ். சோ இப்படி பாஜக எதிர்கட்சிகள்ட்டையும் பேசி கொஞ்சம் ஆதரவை பெறணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. திமுகவும் இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி கராரா தொகுதி மறுவரையறை அதை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப இன்னும் அந்த ஆவணம் முழுமையாக அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடாது. சோ அவங்க என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்துட்டு தான் நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு. அதாவது கராரா நாங்க அதை அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு முன்ன மாதிரி சொல்லாம அவங்க என்ன கொண்டு வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் மூவ் பண்றாங்க இல்லையா. அப்ப பாஜகவோடு நெருக்கமாக பயணிக்க தொடங்கி விட்டது திமுக. ஏன்னா என்னதான் ஒரு மாநிலத்துல செல்வாக்காக இருந்தாலும் அரசியல் வரலாற்றுல பொதுவாகவே ஏதோ ஒரு தேசிய கட்சியுடைய ஆதரவு மாநில கட்சிக்கு இருக்கணும். அது ஒரு இயல்பா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாதான் இங்க மாநிலத்துக்குள்ளாரையும் சமாளிக்க முடியும். இப்ப திமுக காங்கிரஸோடவும் இல்லை, வேற எந்த தேசிய கட்சியோடவும் கூட்டணி இல்லை, இந்தியா கூட்டணிலையும் இல்லைங்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தேவைய, பாஜகவுக்கும் இவங்களுடைய தேவை இருக்கிறதால அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ஒரு டீல் அவங்களுக்குள்ளார ஏற்படலாம். ஸோ இதை தொடர்ந்து கையில் எடுக்கிறப்ப, ஏன்னா இதுவும் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிரானது, தென் மாநிலங்களுடைய நலனுக்கு எதிரானது. அப்ப இந்த தொகுதி மறுவரையறையில நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டா, அதாவது பாஜக செல்வாக்காக இருக்கக்கூடிய வட மாநிலங்கள், பல்வேறு மாநிலங்கள்ல முழுமையாக வெற்றி அடைஞ்சாலே போதும், தொடர்ந்து அவங்க ஆட்சி பொறுப்புல கூட இருந்துடலாம். அப்ப ஒரு அந்த ஒற்றை பண்பாட்டை நோக்கி அவங்க முன்னேறாங்க, போறாங்க. அதற்கு திமுகவும் துணை போகுதா? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பண்பாடுங்கிற மாதிரி டோட்டலா திமுகவை கொள்கை ரீதியா அட்டாக் பண்றது, இந்த அஸ்திரத்தை, இந்த ப்ராஜெக்டை தான் இப்ப தாவேக விஜய் கையில் எடுத்திருக்காரு. அதுதான் இங்க அடுத்த கட்டமாக வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த முக்கியமான விஷயம் காவிரி. அதுல அனைத்து கட்சியும் ஒற்றுமையாக, அதாவது ஒருமித்து நம்ம கேட்கணும். உச்சநீதிமன்றம் ஆணையம்லாம் சொல்லி இருக்கு, அதுல பல நன்மை இருக்கு. ஆனா அதற்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே கருத்து வராது கூப்பிட்டா அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் இவங்களுக்கு அங்க எம்பிக்களே கிடையாது. ஏன் ஒரு ராஜ்யசபா எம்பி வந்தது கூட திரு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த எம்பிக்களுடைய கூட்டத்தை திமுக எம்பிக்களையும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை வச்சு பக்காவா அரசியல் செய்ய கத்துக்கிட்டாரு இவரும்.
விஜயும் அனுபவம் இல்லைன்னுலாம் சொன்னாங்க. ஆனா அரசியல் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாரு அப்படின்னும் விமர்சனங்கள் வருது எதிர்க்கட்சிகள்கிட்ட இருந்தும். ஆக மொத்தத்துல விஜய் வெர்சஸ் உதயநிதி என்கிற இந்த புதிய அரசியல் சமர் பார்த்தோம்னா மேலும் மேலும் கூர்மை அடைஞ்சுக்கிட்டும் அனல் வீசிக்கொண்டும் இருக்கு. நிறைய பரபரப்புகள் சுவாரஸ்யங்கள் காத்திருக்குங்க. மறக்காம முழு பின்னணியும் அந்த பின்னணிகளை பார்க்க நம்முடைய உங்கள் சுக சேத்தலங்கன் சேனலை எல்லா பக்கமும் பகிர்ந்துக்கோங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.